கொடுமையிலையும் கொடுமை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதாங்க. லைஃப்பில் இந்த ஸ்கேன் எடுத்துடவே கூடாதுங்க. இந்த ஸ்கேனில் வந்து நான் பட்ட அசிங்கம், அவமானம், நொந்து நூடுல்ஸ் ஆனது மிச்சம். நான் ஏன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து சி செக்ஷன் தாங்க பண்ணாங்க. சி செக்ஷன் பண்ணி அது நல்லாவே க்யூர் ஆகிட்டேன் நான். ஆனால் ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கையெல்லாம் சுட்டுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், குக்கரில் சுட்டுக்கிட்டோன்னா அந்த மாதிரி ஒரு கொப்பளம் மாதிரி வந்து அதில் வந்து தண்ணி மாதிரி வந்துச்சுங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்தோடனே அந்த டீபேக்ட் ஆயில் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போவுமே எனக்கு சரியாகலை. ஆனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் டாக்டர்கிட்ட என்ன போய் பார்ப்பேனா இல்லை என்னோடய பிரீத்தம் பேபிஸை பார்ப்பேனா, ஏன்னா எனக்கு ஒரு கையில் ஒரு பாப்பாவை கொடுத்துட்டாங்க, இன்னொரு பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியில் இருக்காங்க. இந்த பாப்பாவை வச்சுக்கிட்டு அந்த பாப்பாவையும் நான் டெய்லியும் போய் பார்க்கணும் அப்படின்றதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேங்க. அப்படியே விட்டதுனால ஒரு நாள் எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு. ஃபீவர் வந்து டேப்லெட் எவ்வளோ போட்டாலும் ஃபீவர் ரெடியூஸ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சி செக்ஷன் பண்ணேன். மேம் கிட்ட போனேன், மேம் இந்த மாதிரி ஃபீவராக இருக்குது, ஸோ இதனால் வந்துச்சா அப்படின்ட்டு கேட்டேன். உடனே அந்த ஊண்டில் இருக்க தண்ணி மாதிரி இருக்கிறத எடுத்து இன்ஃபெக்ஷனுக்கு அனுப்புனாங்க. ஆனால் அது எந்த இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த மேம் வந்து அதை லைட்டாக கத்தியால் கீறி அதை க்ளீன் பண்ணி ஒரு ஐவி போட்டு அனுப்பிச்சாங்க. 5 டேஸ்க்கு போட்டு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கத்தியால் கீறின அந்த ஊண்டு வந்து ஓப்பன்லேயே இருந்திருக்கு, அது க்ளோஸே ஆகலைங்க. மறுபடியும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக செகண்ட் ஒப்பீனியனுக்காக வேற ஒரு டாக்டரை கூட பார்க்க போயிருந்தேன். அந்த டாக்டருமே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிருக்கு லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின்னில் மட்டும் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஊண்டை வந்து மறுபடியும் வந்து ரீஓப்பன் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அப்படின்னுட்டு மறுபடியும் 3rd ஒப்பீனியனுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவங்க ஒரு சர்ஜரியன் மீட் பண்ண சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இது ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிப்போர்ட் பார்த்து. 4th ஒப்பீனியனுக்காக இன்னொரு டாக்டரை பார்க்க போனேன். அப்புறம் தான் அவங்க சொன்னேன், எனக்கு நிம்மதி வந்துச்சு. நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னா உள்ளே போய் டீப்பாக போய் க்ராஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்கின்னை மட்டும் தான் டச் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் பெயின்லாம் இருக்காது, நீங்கள் நல்லாவே எப்பவும் போல் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் 1 இயருக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க. அந்த 1 இயருக்கு அப்புறம் அது எப்படி சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. எவ்வளவோ ஆயில்மெண்ட் போட்டுட்டேங்க, எவ்வளவோ ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டேன். அப்போவுமே இந்த ஊன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சரியாகவே இல்லை, வாட்ரி மாதிரி வந்துகிட்டே இருந்ததுங்க. எனக்கு இதனாலேயே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஒவ்வொரு நாளுமே நான் அழுதுகிட்டே இருந்தேன், என்னடா இப்படி வருது அப்படின்னுட்டு. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க பஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லி என்னை ரொம்ப பயமுடுத்தினாங்க. எனக்கு அதுவே ரொம்ப அழுகையாக இருந்தது. நான் போய் பைத்தியக்காரி மாதிரி டாக்டர்கிட்டலாம் என்ன கேட்பேன், இதனால எனக்கு இன்னும் ஆயிராதில்ல, என் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இந்த ஊண்டை நான் எப்படி சரி பண்ணேன், என்ன பண்ணேன்